ஹாங்காங்கில் உள்ள குவாண்டாங் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்தார். ஆனால் காலப்போக்கில் அவரது தந்தையின் கடுமையான அழுத்தம் மற்றும் கடுமையான எதிர்பார்ப்புகள் அவரது கல்வி திறனை குறைத்தன. இது அவரது நடத்தை மோசமான நிலைக்கு திரும்பிய காலகட்டத்தில் நடந்தது. லாம்க்கு சுமார் 19 வயதாக இருந்தபோது அவரது அசாதாரண நடத்தை அதிகரித்து வருவதை அவரது குடும்பத்தினர் கவனிக்க தொடங்கியதாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன. மற்றும் அவருக்கு பெண்ணின் சதையின் மீது ஒரு வேறு விதமான ஈர்ப்பு. இந்த விளக்கம் வினோதமாக தோன்றினாலும் அது பாலியல் ஆர்வத்தை தாண்டிய ஒரு ஆவேசத்தை குறிக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை விளக்குவதற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு. அது 1974ஆம் ஆண்டு குளியலறையில் தண்ணீர் சொட்டும் சத்தம் லாமின் அமைதியான வீட்டில் மெதுவாக எதிரொலித்தது. அவன் சகோதரி குளித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய நிழல் உறைந்த கண்ணாடி வழியாக அரிதாகவே தெரிந்தது. வெகு தொலைவில் இல்லாமல் ஒரு ஜோடி கண்கள் அவளை உன்னிப்பாக பார்த்தன. அவள் ஷாம்பு போட்டு ஈரமான தலைமுடியை தேய்த்து கொண்டே சுழன்று கொண்டிருந்த போது குளியலறை கதவு திறந்திருப்பதை கவனித்தாள். குறுகிய இடைவெளியின் வழியாக ஒரு தெளிவான ஜோடி கண்கள் அவளை உற்று நோக்கியது. இமைக்காமல் பயமுறுத்தும் வகையில் நிலைத்திருந்தது. அது வேறு யாரும் இல்லை, அவளுடைய சொந்த சகோதரர் லாம் கோர்வான் தான். குளியலறை கதவின் விரிசல் வழியாக அவளை பார்த்து கொண்டிருக்கிறார். கோபமடைந்த அவள் திடீரென்று கத்தி லாமை திட்டி தன் துண்டை உடலில் சுற்றி கொண்டு பின்னர் கதவை சாத்தி மூடினாள். காலப்போக்கில் சூழல் மாறினால் அவரது தொந்தரவான நடத்தையை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பி குடும்பம் கிழக்கு கவுலூனுக்கு குடிபெயர்ந்தது.